வணக்கம் நண்பர்களே. யாரோ ஒருத்தர் உங்கள ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதும் வர்ற அந்த ஷாக், கோபம் எல்லாமே ரொம்ப நார்மல் தான். மனசுக்குள்ள எப்படிடா எனக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். மொதல்ல மனச விட்டு அழுங்க, கத்துங்க. அந்த எமோஷன்ஸ உள்ளேயே பூட்டி வைக்காதீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சோகத்திலேயே தங்கிடாதீங்க. நெறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? நான் ஏன் அவங்கள நம்புனேன்? நான் தான் லூசு அப்படின்னு தங்களையே ப்ளேம் பண்ணிக்கிறது. நண்பா, நீங்க மத்தவங்கள நம்புனீங்கன்னா, அது உங்ககிட்ட இருக்கிற ஒரு சூப்பர் பவர். அவங்க அத மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, அது அவங்க கேரக்டர்ல இருக்கிற கொற. உங்க மேல இருக்கிற தப்பில்ல. அப்புறம் அந்த ஏன் ஏன் எனக்கு இப்படி செஞ்சாங்க? நான் அவங்களுக்கு என்ன குறை வச்சேன்? அப்படின்னு அதையே நெனச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சில பேர் ஏன் அப்படி பண்றாங்கன்னே அவங்களுக்கே தெரியாது. அந்த பதிலுக்காக வெயிட் பண்றது உங்க டைம் வேஸ்ட். நடந்தது நடந்துடுச்சு. போனா போகுதுன்னு மூவ் ஆன் ஆக வேண்டியது தான். அவங்கள மன்னிச்சிடுங்க. ஆனா அவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக. மன்னிப்புன்றது அவங்க பண்ண தப்ப சரின்னு சொல்றது கிடையாது. அவங்க செஞ்ச விஷயத்த யோசிச்சு நீங்க மன அழுத்தத்துல கஷ்டப்படாம இருக்கத்தான் இந்த மன்னிப்பு. அவங்கள உங்க மைண்ட்ல இருந்து டெலீட் பண்ணிட்டு உங்க நிம்மதியை நீங்க எடுத்துக்கோங்க. அவங்களுக்காக உங்க நிம்மதியை ஏன் கெடுத்துக்கணும்? வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு அடியும் ஒரு பாடம். ஒருத்தர்கிட்ட எவ்வளவு தூரம் பழகணும், யார எந்த அளவுக்கு நம்பணும்னு கத்துக்கோங்க. இனிமே வர்ற எல்லாரையுமே சந்தேகப்பட வேண்டாம். ஆனா கொஞ்சம் ஸ்மார்ட்டா டீல் பண்ணுங்க. அவங்கள விட நீங்க செமையா வாழ்ந்து காட்டுறது தான் நீங்க குடுக்குற பெரிய பதிலடி. ஜிம்முக்கு போங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, வேலையில கெத்து காட்டுங்க. நீங்க ஹாப்பியா இருக்கிறத பார்த்து அவங்க தான் ஃபீல் பண்ணணுமே தவிர நீங்க கிடையாது. கடைசியா ஒரு விஷயம். ஒருத்தர் பண்ண தப்புக்காக இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே கெட்டவங்கன்னு முடிவெடுக்காதீங்க. இப்பவும் நல்ல மனுஷங்க இருக்காங்க. ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஸ்ட்ராங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.